ஒருநாள் சிவபெருமான் பார்வதியுடன் மேற்பார்வை கொண்டிருந்தார். அவர்களின் மகன்கள் விநாயகர் மற்றும் முருகன் இருவரும் அருகில் இருந்தனர். அப்போது நாரதர் வந்தார். விருந்திற்கு வந்த நாரதர் ஒரு திவ்ய பழம் எடுத்துக்கொண்டு, "இது யார் உண்ண வேண்டும்?" எனக் கேட்டார். சிவன் சொன்னார், "இந்த பழம் ஒரு பேருக்கு மட்டுமே. யாராவது பூமி முழுவதையும் சுற்றி வந்தால் அவரே அதை பெறலாம்." முருகன் உடனே தனது மயில் வாகனத்தில் ஏறி பறந்து சென்றார். பூமி சுற்றும் பயணம் தொடங்கியது. ஆனால் விநாயகர் சற்று சிந்தித்தார். பிறகு அவர் தந்தை தாயைச் சுற்றி 3 சுற்றிவிட்டார். அப்போது நாரதர் வியந்து கேட்டார், "இது என்ன சுற்றுலா?" விநாயகர் சிறிது சிரித்துக் கூறினார், "என் தந்தை மற்றும் தாய் சிவன் மற்றும் பார்வதி உலகம் உடையோர். அவர்களைச் சுற்றினால் உலகத்தை சுற்றியது என அர்த்தம்." சிவன் மனதில் ஆனந்தம். நாரதர் சற்று வியந்தார். பழம் விநாயகருக்கு கொடுக்கப்பட்டது. அறிவின் சோதனையில் முருகன் தோல்வியடைந்தார். சற்று கோபமுற்று பழனிக்கு சென்றார். அங்கு அவர் தவம் இருந்து, "அறிவில் நான் தோல்வியடைந்தாலும் பக்தியில் நான் முன்னேறுவேன்" என்றார். அதனால்தான் அவர் பழனியில், "தந்தையும் தாயும் என் இல்லையெனின் தெய்வம் யாரே?" என்று கூறியுள்ளார்.